ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொஷின் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். சிவபெருமானுக்கும் சுடுகாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து கொஷின் இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உலகத்தில் எத்தனையோ இடம் இருக்கையில் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் காவல் இருக்கார் அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்கும். அதன் உள்ளிருக்கும் ஆழமான அர்த்தம் என்ன என்பதை வந்து எப்போது நம்ம வந்து உணர்ந்து கிடையாது. நான் அதை பற்றின இதை வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு இந்த கேள்வி எழுந்ததாகவும் அந்த கொஷினை வந்து சிவபெருமானிடமே வந்து அவர் கேட்டிருக்காங்க. இந்த பூமியில் எவ்வளவு இடம் இருக்கையில் நீங்கள் சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு. அதற்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு தான். தான் உயிருடன் இருக்கும்போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போடு யாரும் வேண்டுவதில்லை, எனக்கு இதை கூட அதை கூட அப்படின்னு தான் சொல்ல வேண்டுறாங்க. அவர்கள் இறந்த பிறகு அவர்களை இணைத்த உறவினர்கள் சிறிது காலமே வந்து அழுவாங்க, கவலைப்படுவாங்க. பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது தான் அந்த ஆன்மா வந்து உணரும், வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி வீணடித்து விட்டோம், மோட்சத்துக்கான புண்ணிய பலனை வந்து சேர்த்து வைக்காமலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு அந்த ஆன்மா வந்து கலங்கி தனியாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஆன்மாவை தனியாக விட மாட்டேன். மயான பூமியில் அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருப்பேன். நீ தனியாக இல்லை, உனக்கு ஆறுதலாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதற்காகவும் தான் நான் இந்த ருத்ர பூமியில் இருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதியிடம் சொல்லியிருக்காரு. இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாகவும் இருக்கேன். ஒரு தந்தையாக காயமடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைக்கு என்ன அடைய உதவுவதோ அந்த இதை நான் தருவது தான் என்னோடய கடமை. அதனால தான் நான் ருத்ர பூமியில் தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. சிவபெருமானோட ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின்னாடி அதுக்கு காரணத்தை வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுடுகாட்டில் வாசம் செய்வதற்காகவும் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வதற்கும் ஆழமான காரணங்கள் வந்து இருக்கும். அதை நம்ம தெளிவாக உணர்ந்தோம் அப்படின்னா செல்வத்தின் மீதான பற்று தானாகவே அழிந்து சிவபெருமான் மீதான அந்த கடவுள் பற்று நமக்கு அதிகமாக வரும். சிவபெருமான மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்மீக வர சுற்றுலாவாக வந்து அதிகம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தனியாக கிடைக்கும். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டிவோஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கும் கடவுள் பற்றின புரிதல்கள் தெரியும். தேங்க்யூ.